கன்னியாகுமரி மாவட்டத்தில் வட்டி கடன் வாங்கிய மீனவர் பத்திரத்தில் கையெழுத்து போடாததால் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் அலங்கார மாதா தெருவைச் சேர்ந்தவர் 36 வயதான ரூபன் கிங்ஸ்லி. இவர் கடலில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார். ரூபன் கிங்ஸ்லி அந்தோனியார் தெருவைச் சேர்ந்த ஜான்குமார் என்பவரிடம் பல தவணைகளாக 3,50,000 ரூபாய் வரை கடன் வாங்கியிருந்தார். அதற்கு ரூபன் கிங்ஸ்லி மாதந்தோறும் வட்டி செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. 3,50,000 லட்சம் ரூபாய் வாங்கியதற்கான ஆதாரமாக 500 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரும்படி ரூபன் கிங்ஸ்லியிடம் பல நாட்களாக கேட்டு வந்துள்ளார் ஜான்குமார். ஆனால் ரூபனோ கையெழுத்து போடாமல் நாட்களை கடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரூபன் கிங்ஸ்லியின் மனைவி ஆண்ட்ரோ அனிட்ராவின் சகோதரருக்கு வியாழக்கிழமையன்று திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்தது. இதற்காக ரூபன் கிங்ஸ்லி மனைவியின் பிறந்த வீடான கடியப்பட்டணத்திற்கு சென்றிருந்தார். அங்கு இரவு நேரத்தில் வீட்டின் வெளியே ரூபன் நின்று கொண்டிருந்தார். அப்போது ஜான்குமார் அங்கு சென்று ரூபன் கிங்ஸ்லியிடம் வட்டி தொகையை கேட்டுள்ளார். 1 மாதத்துக்கான வட்டியாக 7,000 ரூபாயை கொடுத்துள்ளார் ரூபன். வட்டி தொகையை பெற்றுக்கொண்ட ஜான்குமார் 500 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரமாட்டாயா என கேட்டு வாக்குவாதம் செய்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய ஜான்குமார் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ரூபன் கிங்ஸ்லியை குத்தியிருக்கிறார். அப்போது கத்தியை தடுத்ததால் ரூபன் கிங்ஸ்லியின் கையில் காயம் ஏற்பட்டு கீழே சாய்ந்தார். ஆனாலும் விடாத ஜான் கீழே விழுந்த ரூபன் கிங்ஸ்லியின் நெஞ்சில் சரமாரியாக குத்தி உள்ளார். இதில் படுகாயமடைந்த ரூபன் கிங்ஸ்லி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்த நிலையில் ஜான்குமார் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். இது குறித்து ரூபன் கிங்ஸ்லியின் மனைவி ஆண்ட்ரோ அனிதா மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே ஜான்குமார் மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.